போய் நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, எல்லா எல்லா ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருங்க, எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, நாங்க வர்றோம், நாங்க கலந்துக்கிறோம். இது பிரதமரே சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போய் என்ன செய்யணுமோ டிஎம்கே கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நாங்க we will join your campaign. அங்க உங்க கேம்பெயின்ல ஏன்னா இதுக்கு பிறகு பல யாத்திரைகள் ஏதாவது பல இது கேம்பெயின் இது போடு வந்துருவாங்க. இதுல பிரதமர் கலந்துப்பாரு, அமித்ஷா கலந்துப்பாரு, எல்லாரும் கலந்துக்க போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மொமெண்டம் பில்டப் பண்றது. எத்தனைதான் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டு என்னெல்லாமோ அலன்ஸ் நடக்கும். அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, என்ன பண்ணணுமா பண்ண கடைசியில ஒரு முடிவு வந்த பிறகு உற்சாகம் வந்துருச்சு. என்ன சொன்னாலும் பாருங்க, அதிமுக கேடர்லயும் ஒரு எந்தூசியாசம் வந்துருச்சு, பிஜேபியிலும் ஒரு எந்தூசியாசம் இருக்குது. பொலிட்டிக்கல் கரப்ஷன் ஒரு விஷயம், ஆனா நாட்டுல பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் போது டெண்டர் மூலமா தானே அதானி வாங்கிட்டு பண்றாங்க. அதுல பாருங்க, எனக்கு அது காரணம் இருக்குங்க. ஏன்னா அதானி பாருங்க, அதானி குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவங்க பல இடத்துல போர்ட் வச்சிருக்காங்க, இந்தியாவை தவிர்த்து வெளியில வச்சிருக்காங்க. சசி தரூர் பாத்தீங்கன்னா கட்சி கருத்தை தவிர்த்து தனியா தனி கருத்தை வச்சுட்டே இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் மேட்டரா இருக்கட்டும், மத்த மேட்டரா இருக்கட்டும், சில இடத்துல என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்றாரு, நான் பிரதமரை அப்படி இது பண்ணேன், ஆனா அது சரியான இது இல்லை, அப்படி இப்படி அதுவும் சொல்றாரு. இந்த நடுக்கல் இதுல தரூர் பேர் இருக்குது. அதுல ஒரு விதத்துல பிரதமர் என்ன காமிக்கிறாரு, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகம் வந்திருக்காங்க 3 நாள் பயணமாக. இப்போ பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் ஜே.பி. நட்டா தலைமையில நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது. தமிழக பாஜக தலைவர், முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய பாஜக பிரமுகர்கள் எல்லாரும் இந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து இதுல விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த மைய கூட்டம் எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அவர் நீங்க நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு தில்லி சென்று பிரதமரை சந்திச்சார், அமித்ஷாவை சந்திச்சார், பல பல ஜே.பி. நட்டாவை சந்திச்சார். அவர்கள் இவருக்கு சொல்லி அனுப்புது என்னன்னா, போய் நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, எல்லா எல்லா ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருங்க, எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, நாங்க வர்றோம், நாங்க கலந்துக்கிறோம். இது பிரதமரே சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போய் என்ன செய்யணுமோ டிஎம்கே கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நாங்க we will join your campaign. நாங்க உங்க கேம்பெயின்ல கலந்துட்டு இதை கேம்பெயினை பெருசு பண்ண போறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம இப்பதான் பேசின பூத் லெவல் ஆக்டிவேட் பண்ணுவது, கேடரை கொஞ்சம் ரீவைட்டலைஸ் பண்றது, ரீஎனர்ஜைஸ் பண்ணுவது, அந்த மாதிரி பாஜக தரப்பில் இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு பிறகு பல யாத்திரைகள் ஏதாவது பல இது கேம்பெயின் இது போடு வந்துருவாங்க. இதுல பிரதமர் கலந்துப்பாரு, அமித்ஷா கலந்துப்பாரு, எல்லாரும் கலந்துக்க போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மொமெண்டம் பில்டப் பண்றது. இதுல கேடர் பாருங்க, ஒரு கட்சியின அரசியல் கட்சினா சும்மா இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல இப்ப போய் மீட்டிங் எல்லாம் போடுறாங்க, 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே செய்யல. இந்த சோனியா கூட ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கர்கேக்கு. தமிழ்நாடு தலைவர்கள் ஏன்னா 21 கூட இப்படிதான் ஆச்சு, அதிக சீட்டு வேணும்னு கேட்கறாங்களோ ஒழிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ. ஆகையால் எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும், கூட்டணியில் உள்ள கட்சிகள், கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி சொல்லி இப்ப பாமக இது நடத்திட்டு இருக்கு தயாரிப்பு, அவங்களோட பெரிய மகாநாடு. இந்த மாதிரி எல்லாம் எல்லா கட்சிகளும் இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் கேடர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அந்த கேடர் நமக்கா இப்பல இருந்து எலெக்ஷன் மோடில் வரணும், அதற்காக தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பாஜகவிலும் இந்த மாதிரி தில்லியிலிருந்து தலைவர்கள் வருவது போவது, அப்புறம் அப்சர்வர்ஸ் எல்லாம் போட போறாங்க. ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு, பல அமைச்சர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களும் போங்க, அந்த இடத்துல கேடர்கிட்ட பேசுங்க, என்னெல்லாம் இது எடுத்து சொல்லுங்க. ஆனா போக்கஸ் தமிழ்நாடு பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் நடந்தது என்ன, நடக்காது என்ன, இதை மக்களிடம் போய் எடுத்து சொல்லி மக்களுக்கு முன்னாடி வைக்கணும் ஃபேக்ட்ஸ். திருப்பி இதே வாழ்க்கை தேவையா உங்களுக்கு? இந்த 5 ஆண்டு காலம் பார்த்துட்டீங்க, திருப்பி இதை ரிப்பீட் பண்ணணுமா, இல்ல உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணுமா? அதனால்தான் சிவா சார்,
எத்தனைதான் திமுக சாரி அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டு என்னெல்லாமோ அலைன்ஸ் நடந்தது. அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, என்ன பண்ணணுமா பண்ண, கடைசியில ஒரு முடிவு வந்த பிறகு உற்சாகம் வந்துருச்சு. என்ன சொன்னாலும் பாருங்க, அதிமுக கேடர்லயும் ஒரு எந்தூசியாசம் வந்துருச்சு, பிஜேபியிலும் ஒரு எந்தூசியாசம் இருக்குது. நம்ம இது பாருங்க, இது நம்ம முன்னாடி இருப்பது என்ன, திமுக அரசே விழுக்கணும், அதை எப்படியாவது கவுத்து விடணும். அது எப்படி செய்வது? இதுல பாருங்க, நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் பேசும்போது, தமிழ்நாடு தேர்தல் பேசும்போது பாத்தீங்கன்னா, அங்க வார் ஸ்ட்ராட்டஜி, இங்க போல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார். பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மே 2ஆம் தேதி கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்தை போர்ட்டை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அங்க பேசும்போது தான் பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில சசி தரூர், பினராயி விஜயன்லாம் இருக்கும்போதே ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு சிலரது தூக்கத்தை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது எதுக்கு சொல்றாங்க, அதாவது ராகுல் காந்தியோட டபுள் ஸ்டாண்டர்டு. ஒரு பக்கம் அதானிய நீங்க அதானி 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 அவங்க மேல கொட்டுறாங்க, நீங்க அவ்வளவு கோவம் அவங்களுக்கு அதானி பத்தி. அதானி மேல என்னெல்லாமோ சொல்றீங்க. அதானி வந்து அதானியோட சேரக்கூடாது, அதானி பிரதமரோட இருக்கிறாரு, அதானி ஊழல், அதனால பிரதமர் ஊழல், என்னெல்லாமோ குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் காங்கிரஸ் அரசு தொடர்பில் இருக்குது. தெலங்கானாலையும் அதானிக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல அசோக் கெலோட் காங்கிரஸ் அரசு இருந்தவர் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இப்ப இடதுசாரி கட்சிகள், உங்க இந்தியா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ், இப்ப விழுங்கிய போர்ட்ல ஆபரேட் பண்றது அதானி. என்ன சிவா சார், பொலிட்டிக்கல் கரப்ஷன் ஒரு விஷயம், ஆனா நாட்டில் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் போது டெண்டர் மூலமா தானே அதானி வாங்கிட்டு பண்றாங்க. அதுல வந்து பாருங்க, எனக்கு அது காரணம் இருக்குங்க. ஏன்னா அதானி பாருங்க, அதானி குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவங்க பல இடத்துல போர்ட் வச்சிருக்காங்க, இந்தியாவை தவிர்த்து வெளியில வச்சிருக்காங்க. இஸ்ரேலி போர்ட் நடத்துறாங்க, ஆஸ்திரேலியால போர்ட் நடத்துறாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பெரிய பொருளாதார இது தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், அது உலக வங்கியில் இருந்து கொண்டு வரணும், அதெல்லாம் அவங்க பண்றாங்க. பிரதமர் என்ன சுட்டி காமிக்கிறாருன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க, ஏன்னா இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் பிரதமரை அதானி அதானி அம்பானி அதானி அம்பானினாங்க. ஆனா எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி அரசுகளும் தொடர்பு வச்சிருக்காங்க. பொருளாதார மேட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ, அதை சொன்னாரு. ரெண்டாவது, சசி தரூர் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, சசி தரூர் வந்து திருவனந்தபுரத்தின் எம்பி. அவர் விழுங்கியம் போர்ட் வந்து திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்குது, அவரை கூப்பிடாம இருக்க முடியாது. சசி தரூர் பாத்தீங்கன்னா கட்சி கருத்தை தவிர்த்து தனியா தனி கருத்தை வச்சுட்டே இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் மேட்டரா இருக்கட்டும், மத்த மேட்டரா இருக்கட்டும், சில இடத்துல என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்றாரு, நான் பிரதமரை அப்படி இது பண்ணேன், ஆனா அது சரியான இது இல்லை, அப்படி இப்படின்னு அதுவும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தனித்து நின்று பேசும் பொழுது அது அதை தவிர்த்து பெரிய விஷயம், அந்த இது இருக்கு பாருங்க, பிளேக், இந்த நடுக்கல் இதுல தரூர் பேர் இருக்குது. அதுல ஒரு விதத்துல பிரதமர் என்ன காமிக்கிறாரு, எங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருந்தாலும் we are giving respect to all. நாங்க யாரு, சசி தரூர் காங்கிரஸ் தலைவர் நாங்க பேர் போடாது சொல்லலையே. இதுல ஒரு மெசேஜ், இதுல என்ன நாங்க ராகுல் காந்தி குழம்பி கிடக்குறாரு. நீங்க என்ன அதானி அதானி சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு அதானி அதானின்னு. நீங்க அதானி சொல்லும் போது மமதா பானர்ஜிக்கு தொடர்பு இருக்குது. மேற்கு வங்காள முதல்வரும் அதானிக்கு வச்சு கூப்பிடுறாங்க, இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு. இங்க இடதுசாரி கட்சி முதல்வர் பினராயி விஜயனை கூப்பிடுறாரு, தெலங்கானால ரேவந்த் ரெட்டி பண்றாரு. காங்கிரஸ் அமைச்சர்கள், காங்கிரஸ் முதல்வர்கள் அதானியுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து அவர் மாநிலத்தில் என்ன செய்ய சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் வெறும் ராகுல் காந்தி, அவர் சொல்வது ராகுல் காந்தி சொல்றாரு, இவருக்கு தூக்கம் வராது, இவர் ஒன்று சொல்றாரு, அவங்க கட்சி தலைவர்களும் சரி, அவர்கள் முதல்வர்களும் சரி, வேற டைரக்ஷன்ல போறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.